இன்றைய தினத்திலே நான் உங்களுக்கு இயேசு நடத்தின VBS ஒன்றை குறித்து சொல்லலாம் என்று நினைக்கிறேன். இயேசு VBS நடத்தினாரா? இவர் என்ன புதுக்கதை சொல்ல வந்திருக்கிறார்? அப்படி இல்லை. இன்றைக்கு உலகமெல்லாம் கொண்டாடுகிற ஒரு காரியம், கிறிஸ்து இயேசு கழுதை பவனி சென்றார். குருத்தோலை பிடித்து பாலகர்கள் குழந்தைகள் எல்லாம் அவரை வாழ்த்தி ஓசன்னா பாடினார்கள் என்பது. அந்த சம்பவத்தை தான் சொல்ல போறேன். ஆண்டவர் இயேசு நடத்தின ஒன் டே VBS. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நமக்கு VBS மினிஸ்ட்ரீஸ்க்கு அதிலிருந்து சில விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்லும்படியாக விரும்புகிறேன். இங்கே வந்திருக்கிறவர்கள் சிலர் போர்டு அங்கத்தினர்களாக, பொறுப்பாளர்களில் சிலர் வந்திருக்கிறீர்கள், மற்றும் டீச்சர்ஸாக, டைரக்டர்ஸ் அல்லது லீடர்ஸாக VBS நடத்த போறவங்க வந்திருக்கீங்க. நம்முடைய அன்பான ஊழியக்காரர்கள் இன்றைக்கு வழக்கத்தை விட அதிகமான எண்ணிக்கை இருப்பது போல் எனக்கு தெரிவது ஒரு மகிழ்ச்சியை தருகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே எல்லாருக்கும் பிரயோஜனமாக தேவன் இந்த வார்த்தைகளை நமக்கு தருவாராக. ஒரு 7 சிறு குறிப்புகளாக உங்களுக்கு நான் இந்த சம்பவத்தை சொல்லும்படியாக விரும்புகிறேன். ஒன்று, குழந்தைகள் பாலகர். குழந்தைகள் பாலகர். அன்றைக்குள்ள அந்த சம்பவத்திலே மிக முக்கியமானவர்கள் குழந்தைகள் பாலகர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர்களை பற்றி சொல்லும் பொழுது மத்தேயு 21:15, நான் அவர்களை ஸ்டூடெண்ட்ஸ் என்கிற ரீதியில் சொல்றேன். பாலகர்கள், குழந்தைகள் நமக்கு VBSல ஆண்டவர் தருகின்ற ஸ்டூடெண்ட்ஸ் என்கிற நிலையிலே மத்தேயு 21:15 பார்க்கிறோம். இயேசு செய்த அதிசயங்களையும் தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா என்று தேவாலயத்திலே ஆர்ப்பரிக்கிற பிள்ளைகளையும் பிரதான ஆசாரியரும் வேதபாரகரும் கண்டு கோபமடைந்து என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப இங்கே ஒரு வார்த்தை, தேவ ஆலயத்தில் சிறு பிள்ளைகள் தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா என்று ஆர்ப்பரித்தார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. இந்த VBS ஊழியத்தினுடைய ஒரு மிக முக்கியமான ஒரு நோக்கம் அதுவாக இருக்கிறது. நம்முடைய பிள்ளைகள் கர்த்தரை துதிக்க, பாட, ஆராதிக்க, அதோடு கர்த்தருடைய வசனங்களை கற்றுக்கொள்ள, வசனத்தின் வழி தேவன் சொல்லி இருக்கிற நன்னறிகளை பிள்ளைகள் வாழ்வில் பெற்றுக்கொள்ள, பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை, வரங்களை பெற்றுக்கொள்ள, தங்கள் வாழ்க்கையை கிறிஸ்துவுக்கு ஒப்பு கொடுக்க என்று இந்த நல்ல நோக்கங்களோடு நாம் இந்த ஊழியத்தை செய்து வருகிறோம். அப்போ இதிலே அன்றைக்கு இயேசு நடத்தின ஒன் டே VBSல பார்த்தீங்கன்னா, இந்த பிள்ளைகள் எல்லாம் நல்லா வாய் திறந்து சத்தமாக தேவாலயத்தில் வந்து ஆர்ப்பரித்து கர்த்தரை மகிமைப்படுத்தி கொண்டிருந்தார்கள். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது ஒரு பெரிய ஆசீர்வாதம். அது சங்கீதம் 8:2 நிறைவேறுதலாக இருந்தது என்பதையும் இயேசுவே அங்கே தெரிவித்தார். இயேசு அந்த பிரதான ஆசாரியர்களுக்கு பதில் கொடுக்கும் பொழுது, பாலகர் குழந்தைகள் வாயினால் பலன் உண்டு பண்ணுவேன் என்பதை நீங்கள் ஒரு காலம் வாசிக்கவில்லையா என்று கர்த்தர் கேட்டார். எதை பற்றி, எந்த வேத வாக்கியத்தை சொன்னார்? சங்கீதம் 8:2, பகைஞனையும் பழிகாரனையும் அடக்கி போட தேவரீர் உம்முடைய சத்துருக்களின் நிமித்தம் குழந்தைகள் பாலகர் வாயினால் பலன் உண்டு பண்ணினீர். இந்த வசனத்திற்காகவும் ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். ஆமென். பகைஞனையும் பழிகாரனையும் அடக்கி போட கர்த்தர் பெரியவர்களை மட்டுமல்ல, சிறு பிள்ளைகளை பயன்படுத்துகிறார். அந்த பிள்ளைகளுக்கு வாயினாலே, வாயின் பலன். அல்லேலூயா. அந்த வாயின் பலன் தான் புதிய ஏற்பாட்டிலே மத்தேயு 21 பார்த்தோம். துதி சொன்னார்கள், ஓசன்னா சொன்னார்கள், ஆர்ப்பரித்தார்கள். அல்லேலூயா. எனவே இது ஒரு மிக முக்கியமான விஷயம். இன்றைக்கு நம்முடைய VBSல பிள்ளைகள் அருமையாய் நிறைய பாடல்கள் கற்றுக்கொள்ளுகிறார்கள், பாடுகிறார்கள், ஆராதனை செய்வது, ஆக்ஷன் எல்லாம் பண்ணுவது, இன்னும் வசனம் படிக்கிறது, பாடங்கள், வேத பாடங்களை கற்றுக்கொள்வது, பரீட்சைகள் எழுதுவது, பரிசுகள் வாங்குறது எல்லாம் நடக்கும் பொழுது
இந்த வருஷத்திலும் சரி அடுத்தும் சரி நம்ம ஒரு ஏரியாவில் கவனம் செலுத்துவோம். நம்முடைய பிள்ளைகள் சர்ச்சில் நல்லா துதித்து பாடி ஆராதனை செய்ய வேண்டும். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அன்றைக்கு இயேசு உடைய அந்த ஊழியத்திலே பிள்ளைகளுடைய சத்தம் தேவாலயத்திலே எழும்பினது. பிரதான ஆசாரியர்களுக்கெல்லாம் அது எரிச்சலா இருந்தது. ஏன்னா அப்படி சாதாரண அங்கே நடக்கிறது இல்லை பிள்ளைகளுடைய சத்தம். ஆனா நம்ம சர்ச்சில் நம்முடைய ஆராதனைகளின் நடுவிலே நம்முடைய பிள்ளைகளுடைய பாடல் சத்தம் உயர்ந்து கேட்டதுன்னா நாம பிரதான ஆசாரியர்களை போல கோபப்பட மாட்டோம், சந்தோஷப்படுவோம். அல்லேலூயா. அது வேண்டுமே என்று ஏங்கி கொண்டிருக்கின்றோம். ஆகவே இந்த வருஷம் VBS நடத்துறவங்க எல்லாரும் இதை ஒரு முக்கிய குறிப்பாய் எடுத்துக்கொள்ளுங்கள். பிள்ளைகளை நல்லா ஸ்தோத்திரம் பண்ண வைக்கணும், துதிக்க வைக்கணும், வாய் திறக்கணும். அந்த வாய் திறக்கிறது வெறும் VBSக்காக சண்டே ஸ்கூல் அசம்பிளிக்காக என்று முடிந்து போகக்கூடாது. சர்ச் சண்டே சர்வீஸ்ல நம்முடைய பிள்ளைகளுடைய துதியின் சத்தம் கேட்கணும், பாடல் சத்தம் கேட்கணும். அல்லேலூயா. ஆராதனையில் பிள்ளைகள் ஆராதிக்க வேண்டும். நம்ம பிள்ளைகள் எல்லாம் அவங்களுக்கான அந்த கூட்டத்தில் மட்டும் அப்படி செய்து பழகிறாங்க. அதுவும் எல்லா சபைகளும் அந்த அனுபவமும் இல்லை. ஆராதனையில் நடத்துறது, அபிஷேகத்தில் நடத்துறது, இதெல்லாம் எத்தனை பேர் செய்கிறீர்கள்? கண்டிப்பா செய்யணும். ஒவ்வொரு இப்போ சண்டே ஸ்கூல்ல எல்லாம் அதுக்கெல்லாம் திட்டங்கள் வகுத்து கொடுக்கிறோம். அசம்பிளியில கொஞ்ச நேரம் அபிஷேகத்தை நடத்தணும். ஏன்னா VBSல பிள்ளைகள் அபிஷேகம் பெற்றுக்கொண்டாலும் அடுத்து அவங்களுக்கு அந்த பெற்றுக்கொண்ட ஆவியின் வரங்களை அபியாசிக்க இடம் இல்லை. குடும்ப ஜெபத்தில் எத்தனை பேர் அதுக்கு இடம் கொடுக்கிறாங்க? அப்போ சண்டே ஸ்கூல்ல அதுக்கு இடம் கொடுக்கணும். அப்படி செய்தாதான் சபையிலே அந்த வளர்ச்சியை காண முடியும். அவங்களுக்கு நல்ல ட்ரைனிங் கொடுங்க, அவங்கள பழக்குங்க. நீங்க சர்ச்சில் ஃப்ரெண்ட்ல உட்கார்ந்து இருக்கீங்க, பிள்ளைங்க வாலிபர்கள் உங்களுடைய சத்தம் எழும்ப வேண்டும் என்று சொல்லி நல்லா ட்ரைனிங் கொடுங்க. ஜெபத்தோடு செய்யுங்கள். இந்த வருஷம் அந்த வாயின் பலன் வெளிப்பட கர்த்தர் கிருபை செய்வார். அல்லேலூயா. அந்த வாயின் பலன் பிள்ளைகளிட்ட எழும்பும் பொழுது பகைஞனும் பழிகாரனும் அடங்கி போவான். அல்லேலூயா. பகைஞர்கள் உண்டு. தேவ ராஜ்யத்துக்கு இன்னைக்கு அதிகமான பகைஞர்கள் எழும்பி இருக்கிறார்கள். அவர்கள் எல்லாம் அடங்க வேண்டும் என்றால் கர்த்தருடைய வசனம் சொல்லுது, சிறுவர் குழந்தைகள் பாலகர் வாயினால் பலன் வெளிப்பட வேண்டும். அல்லேலூயா. பழிக்காரர் ரொம்ப உண்டு. சும்மா பழி சொல்லுகிறது, எதற்கெடுத்தாலும் கம்ப்ளைண்ட், எதற்கெடுத்தாலும் குறை சொல்லுவது, பிள்ளைகளை பற்றி குறை சொல்லுவது, இப்படிப்பட்டவர்கள் உள்ளேயும் உண்டு வெளியேயும் உண்டு, குடும்பங்களிலும் உண்டு. ஆனா இவர்கள் எல்லாரும் அடங்க வேண்டும் என்றால் பிள்ளைகளுடைய வாயில என்ன வரணும்? இப்போ பலன் ஆண்டவர் உண்டு பண்ணணும். ஆமென். அதற்கு நம்முடைய சிறுவர் ஊழியங்கள் அதிக முயற்சி எடுக்க வேண்டும் என்று மிக அன்போடு கேட்டுக்கொள்ளுகிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஸ்தோத்திரம். இந்த வாயின் பலன் என்று சொல்றதுக்கு ஆங்கிலத்தில் ஒரு அழகான வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கிறது. Out of the mouth of babes and nursing infants you have ordained strength. You have ordained strength because of your enemies, that you may silence the enemy and the avenger என்று அழகாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்ப கர்த்தர் அவர் பலனை அவர்களுக்கு அபிஷேகமா கொடுக்கிறார். He is ordaining strength. கர்த்தர் அந்த பலனை பிள்ளைகளுடைய வாயிலே கொடுக்கிறார் என்று பார்க்கிறோம். அல்லேலூயா. ஆர்டைன் என்று சொன்னால் கர்த்தரால் நியமிக்கப்படுவது, கர்த்தரால் விசேஷமாய் பொழிந்தருளப்படுவது. இப்போ அருள் பொழிவு அப்படி சொல்லுவாங்க, போதகர் அருள் பொழிவு விழா அப்படி சொல்லுவாங்க. நம்ம பாஸ்டர்ஸ் ஆர்டினேஷன் சர்வீஸ்ன்னு சொல்லுவோம். அப்போ பாருங்கள், அந்த தேவனுடைய ஒரு புதிய அபிஷேகம் இறங்கி அவர்களை அதான் ஆர்டைன் பண்ணுகிறது. பிள்ளைகளுக்கு வாயின் பலன் என்று சொல்லுவது கர்த்தர் தம்முடைய ஒரு பலனை அந்த பிள்ளைகளுக்குள் கொடுத்து அவர்களுடைய நாவினாலே இந்த துதி ஸ்தோத்திரங்கள் பாடல்கள் எல்லாம் வரும் பொழுது அங்கே ஒரு பெரிய கிரியை உண்டாகும். அல்லேலூயா. எனவே இதை விசுவாசியுங்கள், எதிர்பாருங்கள். இந்த வருஷத்தில் கர்த்தர் நம்முடைய பிள்ளைகளுடைய நாவுகளை அவர் ஆர்டைன் பண்ணணும். அவருடைய ஸ்ட்ரெங்க்னால, அவருடைய பலத்தினாலே அபிஷேகம் பண்ணணும். அல்லேலூயா.
இந்த ஜபத்தை நீங்கள் இந்த விபிஎஸ் ஆயத்த ஜபங்களில் அதிகமாய் செய்யுங்கள். அப்பொழுது சும்மா தேவையில்லாத கூச்சல் போடுறதுக்கு பிள்ளைகள் இன்றைக்கு பயங்கர சத்தம் இல்லையா? எதுக்காவது நம்ம கைத்தட்ட சொன்னோம்னா கைத்தட்ட நிறுத்தவே மாட்டாங்க. அப்புறம் அதை நிறுத்துறதுக்கு நமக்கு பாடு. இதுக்கெல்லாம் பயங்கர சத்தம் வருது. ஆனா ஸ்தோத்திரம் பண்ண சொல்லி பாருங்க, ஸ்தோத்திரம் வராது. சத்தமா பாடுங்கன்னு சொல்லி பாருங்க, அது பாடுறதுக்குன்னு ஒரு குரூப் இருப்பா, தான் பாடுவாங்க. இந்த நிலைமைகள் மாற வேண்டும். அல்லேலூயா. எல்லா பிள்ளைகளுடைய வாயினால் கர்த்தர் பலன் உண்டு பண்ண. சரி, இரண்டாவதாக இந்த கிறிஸ்துவின் பவனியிலே சீஷர்கள் they played an important role. சீஷர்கள் ஒரு முக்கிய பங்கு ஆற்றினார்கள். இரண்டாவது சீஷர்கள். இந்த சீஷர்களை நம்முடைய பிலீவர்ஸ் என்று நான் சொல்லும்படியாக விரும்புகிறேன். இந்த விபிஎஸ் ஊழியத்தை வைத்து பேசுறதுனால பிலீவர்ஸ், டீச்சர்ஸ் அண்ட் நான் டீச்சர்ஸ் ஆகிய பிலீவர்ஸ் நம்ம சர்ச்சில் இருக்காங்க. ஒரு சிறுவர் ஊழியம்னா சிலர் அதில் வந்து ஈடுபடுவாங்க. சண்டே ஸ்கூல் அல்லது விபிஎஸ்னா கொஞ்சம் பேர் வந்து டீச்சர்ஸாக லீடர்ஸாக ஈடுபடுவார்கள். கொஞ்சம் பேர் வந்து நிறைய பேர் ஈடுபட மாட்டாங்க. சான்ஸும் கொஞ்சம் பேருக்கு தான் கிடைக்கும். இருந்தாலும் இந்த ரெண்டு கூட்டமும் சேர்ந்தது தான் விசுவாச மக்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த கூட்டத்தார பாருங்க, ஒரு நாள் இயேசு கிறிஸ்துவை பார்க்கணும், இயேசு தங்கள் மேல் கைகளை வைத்து தங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி வந்த பொழுது இந்த சீஷர்கள் அவர்களை என்ன செய்தார்கள்? அதட்டினார்கள். அப்ப இயேசு சொன்னார், அவளுக்கு இடம் கொடுங்கள் என்று சொல்லி அவர்களை இயேசு இந்த பிள்ளைகளை அணைத்துக் கொண்டு அவர்களை தொட்டு ஆசீர்வதித்தார். அந்த சீஷர்களாக்கும். இன்னைக்கு அந்த சீஷர்களை பாருங்கள், இயேசு சொன்னது போல அழகாக போய் கழுதை குட்டியை பிடித்துட்டு வருகிறார்கள். வஸ்திரங்கள் எல்லாம் அதுக்கு மேல விரிச்சு ரெடி பண்ணுகிறார்கள். இந்த பிள்ளைகளுடைய கூட்டத்தோடு அவர்களும் ஓசன்னா பாடுகிறார்கள். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ இயேசுவின் சீஷர்களுக்கு முதலாவது பிள்ளைகளுக்கு வாயினால பலன் வரும், பிள்ளைகளை கர்த்தர் பயன்படுத்துவார், பிள்ளைகளுக்கு இயேசு ஊழியம் செய்வார் என்கிற அந்த கருத்தே இல்லாம இருந்துச்சு. பிள்ளைகளை தடை பண்ணா, நீங்க எதுக்கு இங்க வர்றீங்க அப்படி சொன்னார்கள். ஆனால் பிற்பாடு அதே சீஷர்கள் அந்த கூட்டத்தாரோடு சேர்ந்து தங்களும் தேவனை மகிமைப்படுத்தினார்கள். அல்லேலூயா. இன்றைக்கு நம்முடைய சர்ச்சிலும் அப்படிதான். பல இடங்கள்ல சில்ட்ரன் மினிஸ்ட்ரி என்பது சும்மா ஏனோ தானோ அப்படி நடக்கிறது. ஆனா ஆண்டவருடைய கிருபையினால இந்த ஸ்தாபனம் அதற்காக போர்ட்ஸ் எல்லாம் நியமித்து, ஒரு சண்டே ஸ்கூல் போர்டு, ஒரு விபிஎஸ் போர்டு, ரெண்டும் சிறுவர்களுக்காக, அப்புறம் யூத்துக்காக ஒரு தனி போர்டு வச்சு ரொம்ப அதிகமான பிரயாசங்கள் எடுக்கப்படுகிறது. இவைகளின் புண்ணியமாக இன்றைக்கு ஒரு விசுவாசிகள் கூட இந்த ஊழியம் வேண்டாம், இந்த ஊழியம் எதுக்கு, இந்த பிள்ளைகளுக்கு போயிட்டு எதுக்கு இதெல்லாம் அப்படி சொல்லவே மாட்டார்கள். ஆமென். அந்த அளவுக்கு கர்த்தர் இயேசுவின் சீஷர்கள் 3.5 ஆண்டுகளுக்குள் நல்ல மறுரூபம் இந்த விஷயத்தில் பெற்றது போலவே நம்முடைய ஸ்தாபன சபைகளிலே விசுவாச மக்களுக்குள் தேவன் கிருபை செய்திருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். எனவே இங்கே சீஷர்களை பற்றி பார்க்கும் பொழுது அவர்கள் ஒரு நாள் பிள்ளைகளை தடை பண்ணினவர்கள் இன்றைக்கு அவர்களே பிள்ளைகளோடு சேர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினார்கள். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அடுத்ததாக இவர்களை பற்றி ஒரு வார்த்தை மத்தேயு 21:6 சொல்லுகிறது, போய் இயேசு தங்களுக்கு கட்டளையிட்டபடியே செய்து. சீஷர்கள் போய் இயேசு தங்களுக்கு கட்டளையிட்டபடியே செய்து அந்த கழுதையும் குட்டி கொண்டு வந்தாக, வஸ்திரங்களை போட்டாக, இந்த பவனியை அவங்க தான் எல்லாம் அழகா அரேஞ்ச் பண்ணி செயல்படுத்தினார்கள். அல்லேலூயா. சோ அந்த சீஷர் கூட்டம் என்று சொன்னேன், டீச்சர்ஸ் அண்ட் நான் டீச்சர்ஸ். இதிலே டீச்சர்ஸ் என்கிற ஒரு குரூப் இருக்கிறது. அவர்கள் இயேசு சொன்னபடியே சீஷர்கள் செய்தது போல உங்கள் சபையில் நீங்கள் விபிஎஸ் நடத்தும் பொழுது கர்த்தருடைய வார்த்தைப்படி நீங்கள் அதை அழகாக ஆயத்தம் பண்ண வேண்டும். அல்லேலூயா. சீஷர் கூட்டத்தில் ஒரு கூட்டம் இதை செய்ய வேண்டியது அவசியம். ஒன்று, வசனத்தின்படி விபிஎஸ் நடத்தப்படணும். விபிஎஸ் ஊழியங்கள் பைபிள் வசனத்திற்கோ பைபிள் சத்தியத்துக்கோ மாறான விதத்திலே எந்த ஒரு செய்கையோ எந்த ஒரு டீச்சிங் போதனைகளோ
எதுவுமே இருக்கக்கூடாது. நாம் எல்லாம் வசனத்தின்படி செய்ய வேண்டும். மிக கவனமா இருக்கணும். இயேசு அவர்களுக்கு சொன்னபடியே, அவர்கள் கட்டளையிட்டபடியே அவர்கள் செய்தார்கள் என்று பார்க்கிறோம். இரண்டாவது, இந்த ஸ்தாபனத்திற்குள்ளே உள்ள சபைகளில் நாம் VBS நடத்தும் பொழுது இந்த FGPC VBS போர்டு அவர்கள் வகுத்து தருகிற ஒழுங்குகளின்படி, அவர்கள் நமக்கு உருவாக்கி தருகிற அந்த சிலபஸ், அந்த பாடத்திட்டம், அந்த பாடல்கள், அவைகளை வைத்துத்தான் நம்முடைய ஸ்தாபனத்திற்குள்ளே இந்த VBS ஊழியத்தை நடத்த வேண்டும். சரியா? சீஷர்கள் எப்படி இயேசு கட்டளையிட்டபடியே செய்தால், தங்கள் இஷ்டம் போல ஒன்றும் செய்யல. அதே மாதிரி நாமும் முதலாவது தேவ வார்த்தையின்படி இருக்கணும். இரண்டாவது இந்த FGPC VBS போர்டு வகுத்து தரக்கூடிய அதே ஒழுங்குகளின்படி, அதே பொருட்களை, அந்த புத்தகமானாலும் உபகரணங்கள் எல்லாம் அப்படியே பயன்படுத்துங்கள். அதோடு கூட மூன்றாவதாக, நீங்கள் உங்களுடைய சபை ஊழியர் அவருடைய ஆலோசனை கேட்டு நடத்த வேண்டும். இப்போ VBS போர்டு சொல்லி இருக்கிற ஒரு 10 காரியங்கள் இருக்கும். சில சூழ்நிலை காரணமாக அங்கே ஏதோ ஒரு காரியத்தை அங்கே செய்ய முடியாம இருக்கலாம் அந்த சர்ச்சில். அப்படியெல்லாம் வரும் பொழுது அதுல ஒரு கருத்து வேற்றுமை சபைக்குள் வரக்கூடாது. நம்முடைய VBS மினிஸ்ட்ரி சிறுவர்களுக்காக வெற்றியாய் நடக்கணும்னா அந்த சபை பாஸ்டர், அந்த சபையில் உள்ள பிலீவர்ஸ் எல்லாரும் இருக்கிறாங்க. சண்டே ஸ்கூல் இதற்கு மிக ஒரு ஒத்துழைப்பாக இருக்கிறது. சபைக்குள்ள எல்லாருடைய ஒரு கோஆபரேஷன் இருக்கணும். சும்மா நான் இப்போ 5 நாள் நடத்த போறேன், நான் சொல்லத்தான் எல்லாரும் கேட்கணும், அப்படி இப்படின்னு ஒரு தனி இதுல அப்படி போய் நடத்தக்கூடாது. பிறகு என்ன ஆகும், நீங்க நடத்தலாம், 5 நாள் நடத்திட்டு போட்டுன்னு எல்லாரும் விட்டுருவாங்கன்னு வைங்களா, ஆனா அந்த பாஸ்டருக்கு சந்தோஷம் இருக்காது. அது ஊழியத்தில் ஆசீர்வாதமா இருக்குமா? அந்த சண்டே ஸ்கூல் வருஷம் முழுவதும் கஷ்டப்படுகிற அந்த சண்டே ஸ்கூல் செக்ரட்டரி, டீச்சர்ஸுக்கு சில சமயத்தில் சந்தோஷம் கெட்டு போய்விடும். இதெல்லாம் இருக்கு. ஸோ அது அந்த சர்ச் பாஸ்டருக்கு தெரியும். அதனால தேவ வசனத்தின்படி நடத்தணும். FGPC VBS போர்டு தருகிற ஒழுங்குகளின்படி நடத்தணும். அதோடு கூட நடைமுறையில் எப்படி எப்படி செய்யணும்னு உள்ளது அந்த பாஸ்டருடைய ஆலோசனை கேட்டு அதை நீங்கள் செயல்படுத்த வேண்டும். அல்லேலூயா. இது ரொம்ப முக்கியம். இந்த 3 விஷயங்களை கவனியுங்கள். சீஷர்கள் அன்றைக்கு இயேசு தங்களுக்கு கட்டளையிட்டபடியே செய்தார்கள். அல்லேலூயா. அது அவங்களுக்கு ஒரு புதிய விஷயமா இருந்தது. அது வரைக்கும் அப்படி ஒரு காரியம் செய்ய இயேசு சொல்லல, கழுதை பிடிச்சிட்டு வான்னு சொல்லல. அவர் சொன்னபடியே போனார்கள், அழகா பிடிச்சிட்டு வந்தாங்க, அந்த பவனியை வெற்றியாய் நிறைவேற்றினார்கள். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அடுத்தது 7ஆம் வசனம் பாருங்க. மத்தேயு 21:7. கழுதையையும் குட்டியையும் கொண்டு வந்து அவைகள் மேல் தங்கள் வஸ்திரங்களை போட்டு அவரை ஏற்றினார்கள். அல்லேலூயா. அதை பிடிச்சிட்டு வந்தது அவங்க தான், அது வஸ்திரம் போட்டு அதை நல்லா ஆயத்தம் பண்ணி ரெடி பண்ணினது அவங்க தான், அதுக்கு மேல இயேசுவை ஏற்றி உட்கார வச்சதும் அவங்க தான். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். ஸ்தோத்திரம். அப்போ இந்த VBS ஊழியம் பிள்ளைகளுக்காய், பிள்ளைகளுடைய வாயில் பலன் உண்டாக, பிள்ளைகள் வாழ்வில் தேவ பலன் உண்டாக நாம செய்யும் பொழுது அதிலே நாம சகல ஆயத்தங்களை செய்யணும். சீஷர்கள் நல்ல ஆயத்தங்கள் செய்தார்கள். அதே மாதிரி நீங்களும் நல்ல ஆயத்தம் செய்யணும். ஏதோ VBS போன வருஷம் நடத்தணும், முந்தின வருஷம் நடத்தணும், இந்த வருஷம் நடத்திடுவோம், அது ஒண்ணுமே ஒரு நல்லாவே இருக்காது. இப்படி நீங்க ஏனோ தானோ VBS நடத்துனீங்கன்னா நடத்தின பெருமை தான், திருப்தி தான் உங்களுக்கு ஏற்படுமே ஒழிய பிள்ளைகளுடைய வாழ்விலோ வாயிலோ தேவ பலன் வர முடியாது. ஆமென். நீங்க நல்ல ஆயத்தம் பண்ணணும். அந்த ஆயத்தத்தில் ஒன்று, முதல்ல பாஸ்டர் இந்த வருஷம் யாரெல்லாம் VBS நடத்தணும்னு நியமிக்கணும். அது பாஸ்டருடைய வேலை. அப்போ பாஸ்டர் சிலர் முழு சண்டே ஸ்கூலுடைய கையில கொடுக்கறாங்க. ஆனா பாஸ்டர் இடத்துல சண்டே ஸ்கூல் செக்ரட்டரி ஆலோசனை கேட்டு VBSல பயன்படுத்த வேண்டியது யாரை டீச்சர்ஸா பயன்படுத்தலாம், யாரை முன்ன நின்று நடத்தக்கூடிய டைரக்டர்ஸா, அதுல அவங்க ட்ரெயின்டா இருக்கணும், நம்முடைய ட்ரைனிங் வந்திருக்கணும். அந்த மாதிரி எல்லாம் பிளான் பண்ணி அதை அழகாக ஆயத்தம் பண்ணணும். அது கடைசி நேரத்தில் போய் செய்யக்கூடாது. இப்பவுமே காலதாமதம் ஆயிற்று. இப்போ நாங்கள் கடம்பலூர் சபையில் வருஷம் தொடங்கும் பொழுதே ஒரு டீமை போட்டுறோம். VBSக்குனே தனி ஒரு டீம் போட்டு லெட்டரே கொடுத்துட்றோம். நீங்கள் 7 பேர் இருந்தால் இந்த வருஷம் VBS நடத்தணும்னு அப்போ இருந்தே அவங்க ப்ரேயர் பண்ணி ஆயத்தமாகி, எனக்கும் பல ஆயத்தங்களுக்கான அந்த
இது ரிப்போர்ட்ஸை தந்து அதில் சில ஆலோசனை கொடுத்து இப்படி ஆயத்தமாகி கொண்டே இருக்கிறார்கள். அப்போ நீங்க எல்லாருமே அப்படி செய்யுங்க. தயவு செய்து வருஷத்தின் தொடக்கத்திலே நான் சொன்னேனே, விபிஎஸ் டேட்டை ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. வருஷம் தொடக்கத்திலே அந்த வருஷம் யாரு விபிஎஸ் ட்ரைனிங் நடத்தணும்னு ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. அப்படி செய்துட்டீங்கன்னா ப்ரேயர் பண்றதுக்கு நல்ல டைம் கிடைக்கும். ஏன்னா நம்ம மே மாசம் நடத்தணும், 4 மாதங்கள் தான் ஆயத்தங்கள் நமக்கு கிடைக்கும். ஆகவே நீங்கள் எல்லா சபைகளும் அப்படி செய்யுங்கள். அப்போ அந்த டீம் ரெடியான உடனே டீம் நல்லா ஜெபிக்கணும். ஜெபம் எவ்வளவு நீங்க செய்றீங்களோ அவ்வளவுத்திற்கு இந்த வாயின் பலன், வாழ்வின் பலன் பிள்ளைகளுக்கு உண்டாகும். அல்லேலூயா. அதல்லவா நமக்கு முக்கியம். அதனால கண்டிப்பாக ஜெபங்கள் செய்யுங்க. ஒருவேளை இந்த வருஷம் இதுவரைக்கும் அப்படி ஆயத்தமாகலைன்னா இனி காலதாமதம் இல்லாம உடனே செய்யுங்க. அடுத்த வருஷத்திலிருந்து அந்த இதுல தொடக்கத்திலே அந்த முந்தின வருஷம் டிசம்பர் லாஸ்ட்ல எல்லாம் பிளான் பண்ணி டீம் எல்லாம் ரெடி ஆக்கிருங்க. ஜோம் பண்ண ஆரம்பிங்க. அடுத்தது நல்ல திட்டமிடுதல். இந்த வருஷம் எப்படி நடத்த போறோம்? எந்த திட்டமிடுதலிலும் போன வருஷங்களில் வந்த குறை நிறைகள் என்ன, இதை கவனிக்கணும். அப்பதான் அடுத்த ஒரு ஸ்டெப்புக்கு நம்ம இந்த ஊழியத்தை முன்னேற்ற முடியும். பவுல் சொல்லுவார், என் ஊழியத்தை சொல்லுங்க, என்ன சொல்லுவார்? என் ஊழியத்தை மேன்மைப்படுத்துகிறேன். அல்லேலூயா. வருஷம் மேன்மைப்படுத்திட்டே வரணும். அப்படின்னா இது எல்லாருக்கும் உள்ளது, விபிஎஸ் மட்டும் இல்ல. நிறை குறை போன வருஷம் நடத்தினதுல நிறைவு என்ன? அதை இன்னும் விட்டுறக்கூடாது, இன்னும் நல்லா நடத்தணும். போன வருஷம் நடத்தினதுல வந்த குறை என்ன? பாடல் நடத்துறதுல குறை வந்துச்சா? ஜபத்தை நடத்துறதுல குறை வந்துச்சா? டீச்சிங்ல குறை வந்துதா? ஆக்ஷன் சாங்ஸ்ல குறை வந்துதா? அல்லது அந்த ஜூஸ் கொடுத்ததுல குறை வந்துச்சா? பிள்ளைகளை கூட்டிட்டு வந்து கொண்டு விட்ட விஷயங்கள்ல குறை வந்துச்சா? சாப்பாடு கொடுத்ததுல, பரிசு கொடுத்ததுல, எல்லாத்தையும் அலசி பாருங்க. சின்ன சின்ன காரியங்களை கூட அலசி பாருங்க, எழுதி வைங்க. இந்த வருஷம் விபிஎஸ் முடிச்ச உடனே அந்த டீம் கூடி இருந்து ஒரு ஃபீட்பேக், டீம் பொறுப்பாளர்கள் இந்த ஃபீட்பேக் சும்மா குழந்தைகள்கிட்டையும் அங்கே எங்கேயும் வாங்காதீங்க. நிறைய பேர் இப்படி பழகினா குறை சொல்லவே பழகிறாங்க. அந்த பழக்கம் வேண்டாம். ஃபீட்பேக் பிள்ளைகள்கிட்ட எல்லாம் வாங்குறது என்னன்னா, நீ அடைந்த நன்மை என்ன அதை சொல்லு, நீ எடுத்த தீர்மானம் என்ன அதை சொல்லு. அதுக்கு தானே அதுகளுக்கு நடத்துறோம். அதோட நிறுத்திருங்க. சாப்பாடு நல்லா இருந்தா, கூட்டுல டேஸ்ட் இருந்தா, உப்பு இருந்தான்னெல்லாம் அங்கே கேட்கக்கூடாது. இது நம்ம ஆளுகள் ஃபுல்லா வந்துட்டு குறை சொல்லுதலே நம்ம பழக்கி விட்டுருக்கு. இதை நிறுத்திருங்க. ஃபீட்பேக் யார் தரணும்? இந்த மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸ், குறைகள் நிறைகள், அந்த பொறுப்பாளர்கள் எல்லாம் கவனிச்சுட்டே இருக்கணும். அப்புறம் கூட்டம் முடிஞ்சோன்னா மறக்காம, நாள் போச்சுன்னா மறந்துடும், சீக்கிரமா கூடி ஒரு ஸ்தோத்திர ஜபம் எல்லாம் நல்லா பண்ணிக்கிட்டு உட்கார்ந்து நிறை குறைய பட்டியல் போட்டு எழுதிடணும். சிறு சிறு தலைப்புகள், பாடல், ஆராதனை, ஒவ்வொன்றையும் தலை போட்டு எழுதி இதில் நிறை என்ன குறை என்ன நோட் பண்ண வேண்டியெல்லாம் பண்ணிடுங்க. பண்ணிட்டு வச்சுட்டீங்கன்னா அடுத்த வருஷத்துக்கு ஒருவேளை நம்ம இதே டீம் அல்லது இன்னொரு டீம் யாரோ இருக்கட்டும், அவங்க எடுத்து பார்க்கட்டும். பார்த்து இப்படி செஞ்சா அது ஆயத்தத்தில், திட்டமிடுதலில் ஒரு மிகவும் முக்கியமான விஷயம். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. சரி, நம்பர் 1 குழந்தைகள், பாலகர், ஸ்டூடெண்ட்ஸ் சொன்னோம். நம்பர் 2 சீஷர்கள், விசுவாசிகள், அதுல குறிப்பாக ஆசிரியர்கள் என்று சொன்னோம். 3வது பாருங்க, இதுல மத்தேயுல சொல்லியிருக்கு, கழுதையையும் குட்டியையும் அவிழ்த்து கொண்டு வாருங்கள். மார்க்கு, லூக்கா, யோவான்ல எல்லாம் கழுதை குட்டியை மாத்திரம் சொல்லி இருக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ நமக்கு ஒரு கழுதையும் இருக்கு, கழுதை குட்டியும் இருக்கு. ஆனா கழுதை குட்டியின் மேல் தான் இயேசு ஏறி போனார்னு உள்ளது எல்லா நற்செய்தி நூல், சுவிசேஷ புத்தகங்கள்லையும் கிளியரா இருக்கு. அப்போ இந்த கழுதையும் நம்ம சும்மா விட முடியாதுல்ல. என்ன, கழுதை குட்டியை மாத்திரம் மேன்மைப்படுத்திட்டு கழுதையை விட்டுற முடியுமா? அதுதான் இந்த குட்டியே தந்தது. ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். ஆமென். அதனால மத்தேயு 21:1 படி அவர்கள் எருசலேமுக்கு சமீபமாய் சேர்ந்து ஒலிவமலைக்கு அருகான பெத்பகேயுக்கு வந்தபோது இயேசுவானவர் சீஷரில் 2 பேரை நோக்கி, உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள். போன உடனே அங்கே ஒரு கழுதையையும் அதனுடைய ஒரு குட்டியையும் கட்டி இருக்க காண்பீர்கள். அவைகளை அவிழ்த்து என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றார். இந்த கழுதை, தாய் கழுதையை நான் டோனஸ்ன்னு சொல்லுவேன், வருத்தப்பட்டுறக்கூடாது. டோனஸ்ன்னு சொல்லுவேன், டோனஸ் என்ன செய்திடக்கூடாது, வருத்தப்படுவீங்களோ? உம்முன்னு இருக்கிய
வருத்தப்பட மாட்டேன்னு ஒரு அல்லேலூயா சொல்லிடுவோம். நமக்கு ஒரு தைரியத்துக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, பைபிள்ல கழுதை ரொம்ப ஆசீர்வாதமாகும். நம்ம குதிரையை தான் ஆஹோ ஓஹோன்னு சொல்லுவோம். குதிரை மாம்சத்துக்கு அடையாளமா சொல்லி இருக்கு. கழுதை தான் ஆவியின் கிரியைகளுக்கு பலனுக்கு அடையாளமா சொல்லி இருக்கு. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து கூட அங்க ஒரு கழுதை குட்டியை தான் தெரிஞ்சு கொண்டார். குதிரை குட்டியை கொண்டு வா, பெரிய சிங்க குட்டியை கொண்டு வான்னு அவர் சொல்லல. நான் யூதாராஜ சிங்கமாக்கு இப்ப சிங்க குட்டியில தான் யாருவேன்னு சொல்லல. கழுதை குட்டியை அவர் தெரிந்து கொண்டார். சோ கழுதை ஒரு ஆசீர்வாதமான பேரு, நீங்க தப்பா எடுக்க மாட்டீங்க. இப்போ இந்த கழுதையை இவர் கொண்டு வந்தால் பாருங்க, இந்த கழுதை தான் அந்த குட்டியை ஈன்றது, அந்த குட்டி தான் இயேசுவை சுமந்தது. அல்லேலூயா. அப்போ இது ரொம்ப முக்கியம் அல்ல? இன்றைக்கு நம்முடைய விசுவாசிகளில் ஒரு கூட்டம் நல்ல டோனர்ஸ், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவர்களுடைய ஒரு பங்களிப்பு நமக்கு இந்த VBSல தேவை. நம்ம 5 பேர் மட்டும் நடத்திட்டு போயிட முடியாது. அவங்க எல்லாருடைய கோஆபரேஷன் நமக்கு எவ்வளவு கிடைக்கும் அவ்வளவு வெற்றியா இருக்கும். அப்ப அதை சபையிலே போதகர் மூலமாக முறைப்படி அறிவிப்புகள் கொடுத்து அவர்களிடத்துல நம்ம என்ன எதிர்பார்க்கிறோம், அவங்க என்ன நமக்கு தரணும், முதல்ல ஜெபத்தை தரணும். தங்கள் பிள்ளைகளுக்காக அவர்கள் என்ன செய்யட்டும், ஜெபிக்கட்டும். இந்த VBSக்காக ஜெபிக்கிறதுக்கு ஊக்கப்படுத்துங்க. 2வது கொடுக்கட்டும், அவர்கள் கொடுக்கட்டும். கொடுப்பதை பற்றி சபைக்கு அறிவிக்க வேண்டும். தனிப்பட்ட முறையில் போய் கேட்பது சரியல்ல, ஆனா சபையில் அறிவிக்கணும். மோசே கர்த்தருடைய ஆலோசனைப்படி சபைக்கு ஆசரிப்பு கூடாரத்தின் தேவைகளை குறித்து அறிவித்தார் என்று நாம் பார்க்கிறோம். தாவீது தன் காலத்திலே ஆலயம் கட்டுவதற்கான அந்த அறிவிப்புகளை கொடுத்தார். அவரும் தாராளமாய் கொடுத்தார், அவருடைய மந்திரிமார்கள் கொடுத்தார்கள், ஜனங்களும் கொடுத்தார்கள் என்று பார்க்கிறோம். சபைக்கு அறிவிக்கணும். அதுதான் சபையில எந்த ஒரு ஊழியம் நடந்தாலும் அதை சபைக்கு அறிவிக்கிறோம். ஆனால் யாரையும் கம்பல் பண்ணி நீங்க எவ்வளவு கொடுத்தீங்க, நீங்க கொடுத்தீங்களா இல்லையா, அப்படி தனிப்பட்ட முறையில் டீல் பண்ண போகவே வேண்டாம். அல்லேலூயா. அப்போ ஜெபமும் இந்த நன்கொடைகளும் நம்முடைய மக்களிடத்திலே முறைப்படி அறிவித்து அதற்கும் நீங்கள் பின்னணியில ஜெபிக்கிற ஜெபந்தான் அவங்களை ஜெபிக்கவும் வைக்கும், கொடுக்கவும் வைக்கும். ஆமென். புரியுதா உங்களுக்கு? நம்ம ஃபண்ட்ஸ் எப்படி வரும், பரத்திலே உருவாக்கி ஜோதிகளின் பிதாவானவர் நமக்கு தருவார். எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீங்க? அப்போ ஃபண்ட்ஸுக்காக நம்முடைய முழு விசுவாசமும் பரலோகத்தின் தேவனை நோக்கி இருக்க வேண்டும். நாம் அதற்காக இந்த பொறுப்பாளர்கள் ஊக்கமா ஜெபிக்கணும். அதெல்லாம் சாதா விஷயமா வைக்க கூடாது. பொருளாதாரம் இல்லாட்டா நெருக்கப்படுகிறோம், நடத்த முடியல, விரும்பின அளவில் அழகா அதை செய்ய முடியல, கடைசி நேரத்தில் ரொம்ப டென்ஷன் ஆகுது. அப்போ அதை சும்மா ஏதோ கடைசி ஜெப குறிப்பா அப்படியே ஒன்ன சொல்லி அப்படி ஜெபிச்சா போதாது. பொருளாதாரத்துக்காகவும் ஊக்கமா ஜெபியுங்கள். அல்லேலூயா. சோ எல்லா விஷயத்துக்காக நீங்கள் ஜெபிக்கும் பொழுது உங்கள் சபையிலிருந்தே கர்த்தர் எழுப்பி தருவார், நிச்சயம் எழுப்பி தருவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதே போல இந்த அடுத்ததாக பாருங்கள், அந்த கழுதை தான் இந்த கழுதை குட்டியை கொடுத்தது. நான் கழுதை குட்டியை குறித்து 4வது பாயிண்ட்ல சொல்லுவேன். என்ன கழுதை குட்டி அப்படின்னா, அந்த கழுதை குட்டி மேலதான் இயேசு ஏறினார். இயேசு பயன்பட காரணமா இருந்தது கழுதை குட்டி தான். அதை மாதிரி கொஞ்சம் பேர் நமக்கு வேணுமே VBSக்கு. அந்த சர்ச்சுக்குள்ள இருந்து ஒரு 4-5 டைரக்டர்ஸ் அல்லது லீடர்ஸ் வேணும். அவங்க போய் ட்ரைனிங் எடுத்துட்டு வரணும். அதுக்கு மேல டீச்சர்ஸ் ஒரு கூட்டம் நமக்கு தேவை. பிள்ளைகள் கூட டீச்சர்ஸ் கூட்டமும் அதிகமா தேவை. இதெல்லாம் யார் தான் தரணும்? அந்த சபை மக்கள் தான் தங்களுக்குள்ள இருந்து தர வேண்டும். அல்லேலூயா. எனவே இப்போ இந்த இவர்கள்ட்ட நாம ஜெபத்தை கேட்கிறோம், பணத்தை கேட்கிறோம். அது மட்டுமல்ல, முன்கூட்டியே சபையில் அறிவிச்சு டைரக்டர்ஸ் கேம்புக்கு அல்லது VBS லீடர்ஸ் ட்ரைனிங் கேம்புக்கு முன்கூட்டியே அனுப்பி வைக்கணும். அது சபையாரிடத்துல அறிவித்து அங்கிருந்து செலக்ட் பண்ணி நம்ம எடுத்துடணும். ஒரு சபையும் ட்ரைனிங்க்கு அனுப்பாம இருக்காதீங்க தயவு செய்து. அது திரும்ப நான் வலியுறுத்தி சொல்லுகிறேன். சிலருக்கு கொஞ்சம் கஷ்டம் தான். இப்ப எல்லாரும் பிஸியா இருக்கிறீங்க. ஒன் டே தானே இப்ப ட்ரைனிங், 2 நாட்கள் இருந்த முந்தின காலங்கள்ல. இப்போ ஒன் டே தானே, ஏன் செய்ய முடியாது? ஒவ்வொரு சபையில இருந்தும் ஒரு சிலரையாவது கட்டாயம் அனுப்ப வேண்டும். அப்படி அந்த கழுதை குட்டிகள் தான் நாளைக்கு அந்த VBS முன்ன நடத்தி இயேசுவை சுமந்து பிள்ளைகளை அவர்கள்
பிள்ளைகளுக்கு பலன் உண்டாக செய்ய போகிறார்கள். அல்லேலூயா. சரி, அது மட்டும் இல்ல, இந்த வெளியே போய் ஒரு விபிஎஸ் நடத்தணும்னா நம்ம சபை மக்கள் தான் இடங்களை ஆயத்தம் பண்ணி தரணும் இல்லையா? இடங்கள் ஒருவர் தன்னுடைய வீட்டை திறந்தாருன்னா அங்க போய் ஒரு விபிஎஸ் நடத்திடலாம். அது ரொம்ப ஆசீர்வாதம். கடமலைக்குண்டில் போன வருஷத்துலேருந்து அது ஆரம்பித்தோம். போன வருஷத்தில் ஒரு 3-4 இடத்துல நடத்தினாங்க. இதில் மே மாதத்திலே சபையில் அறிவித்த பொழுது மக்கள் சந்தோஷமா எங்கள் வீட்டில் வந்து ஒரு நாள் நடத்துங்கன்னு சொல்லி நடத்துறதுக்கு வீட்டை திறந்து கொடுத்த மட்டும் இல்லை, சாப்பாடும் போட்டாங்க. அன்னைக்கு மத்தியானம் எல்லாருக்கும் சாப்பாடு, அதுக்கு மேலே காலையில் ஒரு டீ, சாயங்காலம் ஒரு டீ எல்லாம் கொடுத்து சிலர் பரிசுகளும் வாங்கி கொடுத்தார்கள். அப்போ அவ்வளோ உற்சாகமான மக்களும் இருக்கிறாங்க. நம்ம இதுவரைக்கும் இதை சொல்லாதனால அவங்களுக்கு ஒரு வாசல் திறக்கலை. ஒரு தடவை சொன்ன உடனே பாருங்க, ஒரு 3-4 பேருடைய இதயங்கள் திறந்தது, இல்லங்கள் திறந்தது. அந்த பகுதியில் ஒரு இடத்துலலாம் 2 இடத்துல நினைக்க ஹிந்து பிள்ளைகள் வந்தார்கள். சர்ச்சை கூப்பிட்டா வர மாட்டார்கள், தூரம் வேற. அப்போ எவ்வளவு அது பிரயோஜனம். இதே மாதிரி தயவு செய்து ஒவ்வொரு சபைகளும் நம்முடைய விசுவாசிகளிடத்தில் இதை அறிவிக்கும் போது ஜெபிப்பார்கள். சிலருக்கு அந்த எண்ணத்தை ஆண்டவர் கொடுப்பார், வாசல்கள் நமக்கு திறக்கும். ஆகவே அதை செய்யுங்கள். 4வதாக கழுதை குட்டி, அதான் விபிஎஸ் லீடர்ஸ் என்று நான் சொன்னேன். விபிஎஸ் லீடர்ஸ் அவர்கள் எல்லாம் சேர்ந்துதான் முன்ன நின்று நடத்துகிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த ஒவ்வொரு சுவிசேஷத்திலும் அது சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த கழுதை குட்டியும் கழுதையும் கட்டி இருக்க காண்பீர்கள், கழுதை அவிழ்த்து கொண்டு வாருங்கள் என்று கர்த்தர் சொன்னார். நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், நமக்கு சபைக்குள்ள இருந்து தான் லீடர்ஸ் டீச்சர்ஸ் எல்லாம் நாம உருவாக்கணும். அதுல ஒரு வார்த்தை அவிழ்த்து கொண்டு வாருங்கள். அல்லேலூயா. நம்ம ஆட்கள் வாலிபர்கள் இருக்கிறாங்க, சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸ் இருக்கிறாங்க. ஆனா சிலருக்கெல்லாம் ரொம்ப கட்டுகள் இருக்கிறது, கட்டப்பட்டு கிடக்கிறார்கள். அவர்கள் கட்டவிழ்க்கப்பட்டார்கள் என்றால் நம்முடைய சபைகளில் சிறுவர் ஊழியங்கள், வாலிபர் ஊழியங்கள், மற்றுள்ள அநேக ஊழியங்கள் இன்னும் சிறப்பாக நடக்கும். ஒரு ஆமேன் சொல்லுவோம். அப்ப இந்த கட்டவிழ்க்கின்ற ஒரு பணி, அதை நம்ம செய்ய வேண்டியது இருக்கிறது. கட்டவிழ்க்கின்ற ஒரு பணி, முக்கியமா ஊழியக்காரர்களாகிய நாங்கள் இதை செய்து கொண்டே இருக்கிறோம். கட்டப்பட்டு வரக்கூடிய எல்லா மக்களுக்கும் நாங்கள் ஊழியம் செய்கிறோம். சரீரத்தில் கட்டுகள், ஆவியில் கட்டுகள், ஆத்மாவில் கட்டுகள், வாழ்க்கையில் பல கட்டுகள் எல்லாம் அவிழ்க்கப்பட்டு மக்கள் விடுதலை அடையணும், ஜெயத்தின் பாதையில் போகணும்னு ஊழியம் செய்கிறோம். இப்போ சிறுவர் விஷயத்திலே நீங்கள் அந்த பொறுப்பாளர்களாக அந்த சபைகளில் எடுக்கப்பட்டவர்களும் நீங்க இவைகளுக்காக ஜெபம் பண்ணி, அந்த தம்பிகிட்ட நல்ல திறமை இருக்கு, அவன் அபிஷேகமும் பெற்றிருக்கிறான், ஆனா முன்ன வரவே மாட்டான், அவனுக்கு ஒரு கட்டு. அப்போ அந்த தம்பியை ஒரு ஆள் பேசி டீல் பண்ணி அவனுக்கு புத்தி சொல்லி அவனுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்து அவனை அந்த வருஷம் கொஞ்சம் எழுப்பி பயன்படுத்த ஆரம்பிச்சா அவனுக்கு அந்த கட்டுகள் அவிழ்க்கப்படும். அவன் கத்தரை சுமக்கிற ஒரு கழுதை குட்டியாய் வருவான். அல்லேலூயா. ஒரு பிள்ளை இருக்கு, அந்த பிள்ளைக்கு நல்ல ஒரு தெய்வ பக்தி இருக்கு, நல்ல கிருபைகள் இருக்கு, ஆனா வாய் திறக்கிறது இல்லை, கட்டு. அப்ப இந்த மாதிரி சிலர் கட்டப்பட்டவர்களை நம்ம பிள்ளைகளுக்கு தான் ஊழியம் செய்யறோம், ஆனா அதே வேளையில பிள்ளைகளுக்கு பயன்படுத்துறதுக்கு இப்படி கொஞ்சம் கழுதை குட்டிகளை நாம ரெடி பண்ணோம்னா அவங்க வாழ்க்கையும் ஆசீர்வாதமா இருக்கும். அல்லேலூயா. நமக்கு ஃபியூச்சர்ல இந்த ஊழியங்கள் இன்னும் நல்லா நடக்கும். இப்படி கண்டிப்பாக இந்த விபிஎஸ் மினிஸ்ட்ரீஸ்ல கூட நீங்கள் அதை முன்னின்று செய்யக்கூடியவர்களை எழுப்புங்கள். அதிகமான தம்பி தங்கை அல்ல வாலிபர்களை, அதிகமான பெரியவர்களை நம்ம இதுக்கு எழுப்பணும்னா இன்னும் விரிவா செய்யலாம், அநேக பிள்ளைகளை சந்திக்கலாம். அல்லேலூயா. சோ இதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்தது என்னாச்சு, இந்த டாங்கி அண்ட் கோல்ட், இந்த கழுதை குட்டி கொண்டு வந்தாங்க. கொண்டு வந்து இந்த கழுதை குட்டியின் மேல் இயேசுவை ஏற்றினார்கள். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இந்த வேலை தான் FGBC VBS போர்டு செய்து. நீங்க கழுதை குட்டிகள் எல்லாம் தெரிந்து கொண்டு என்ன செய்யணும், ட்ரைனிங்க்கு கொண்டு வரணும். ட்ரைனிங் கொண்டு வந்தா இவர்கள் வந்து அந்த கழுதை குட்டியை எப்படி வஸ்திரத்தை மேலே போட்டு அதுக்கு மேலே இயேசுவை ஏற்றினாங்களோ அதே மாதிரி அந்த VBSல என்னெல்லாம் செய்யணும், எப்படியெல்லாம் செய்யணும்னு உள்ள எல்லா விஷயங்களும் இந்த ட்ரைனிங்கில் டீச் பண்ணுறாங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். இந்த ட்ரைனிங் சாதாரணமானது அல்ல. அதனால இந்த கழுதை குட்டிக்கு இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா, ஒருவரும் ஒரு காலும் ஏறிராத கழுதை குட்டி வேணும்னு நாங்கள் சொன்னார். அதனால அந்த கழுதை குட்டி தான் ஃபர்ஸ்ட் டைம்
ஃபர்ஸ்ட் டைம் பிடிச்சி ஏத்துனா தூக்கி உதறி தள்ளிடும். உங்களுக்கு தெரியும் இல்லையா? இது வரைக்கும் அதுக்கு முதுகில் ஒரு ஆளை சுமந்து அது பழகுனதே கிடையாது. அப்போ இயேசுவை எடுத்து தூக்கி அதுக்கு மேல உட்கார வச்சா உதறி என்ன பண்ணிடும்? தள்ளிடும். அப்போ எவ்வளவு அதை ட்ரைனிங் பண்ணணும், எவ்வளவு அதை கரெக்ட் பண்ணி. ஏன்னா இயேசு கிறிஸ்துவை ஏற்றி வைத்து உலா வர்றது இல்லையா? அது வேற. இந்த சத்தம் அல்லேலூயா ஓசானா சத்தம் அது விண்ண பழக்கும் போது கழுத மறண்டுறான். கழுத மறண்டுறான். மறண்டுச்சுன்னா என்ன பண்றது? இயேசுக்கு நிலைமை என்ன ஆகும்? அதனாலதான் ட்ரைனிங் தேவை. அல்லேலூயா. சீசர்கள் அவ்வளவு நேரத்துக்குள்ள எப்படி அழகா அதை ரெடி பண்ணி இயேசுவை ஏற்றி உட்கார வைத்து விட்டார்கள். ஆமென். அதனால நிறைய கழுதை குட்டிகள் நமக்கு ட்ரெயின்டா வர வேண்டியது அவசியமா இருக்கிறது. நிறைய சில்ட்ரன் மினிஸ்ட்ரி லீடர்ஸ் நமக்கு எழும்பணும். வெறும் விபிஎஸ் சண்டே ஸ்கூல் என்று மட்டும் நினைக்காதீங்க. மாணவர்கள் மாணவிகள் மத்தியில் இன்னைக்கு ஊழியம் செய்யக்கூடிய அநேக பிள்ளைகள் நமக்குள்ளேருந்து எழும்பணும். நம்ம போய் ஒரு ஸ்கூலுக்குள்ள போக முடியாது. ஆனா அந்த பிள்ளைகள் ஸ்கூல்ல போற இடத்துல அவங்க பிள்ளைகளோடு பேசி ஊழியம் செய்ய ஆரம்பிச்சா எப்படி இருக்கும்? இப்படி அநேக வாய்ப்புகள் இருக்கிறது. ஆகையினாலே நாம் ஒரு விரிந்த பரந்த தரிசனத்தோடு இந்த பாரத தேசத்தில் எவ்வளவு பிள்ளைகள் தங்கத்தர சொன்னார், அசாமில் உள்ள பிள்ளைகளுடைய நிலைமை எவ்வளவு பரிதாபங்கள். அப்போ பாருங்கள், இப்படியெல்லாம் இருக்கிற இந்த பாரத தேசத்தின் பிள்ளைகளை சந்திப்பது நம்முடைய நோக்கமா இருக்கணுமே தவிர நம்ம சர்ச்சு 4 சுவருக்குள்ள வருகிற இந்த 35 பிள்ளைகளை இந்த 50 பிள்ளைகளை குறுகின தரிசனத்தோடு இருக்கக்கூடாது. ஸோ நல்ல கழுதை குட்டிகளை எழுப்புவோம், பள்ளிக்கூடங்களுக்கு அனுப்புவோம், கல்லூரிகளுக்கு அனுப்புவோம், எங்கெங்கே அனுப்ப முடியுமோ அனுப்புவோம். கர்த்தர் பிள்ளைகள் மத்தியில் ஒரு பெரிய எழுப்புதலை தருவார். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். 5வது ஜனங்கள். அங்க ஒரு கூட்டம் ஜனங்கள் கூடி விட்டார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ ஜனங்களுக்கு இது புதுமையா இருக்குது. என்ன இயேசு கிறிஸ்து அப்படி ஒரு கழுதைக்கு மேலே ஏறுறாரு, அங்கே இப்படிலாம் துணியெல்லாம் விரிச்சு, ரோட்ல துணியெல்லாம் விரிச்சு, குருத்தோலை எல்லாம் பிடிச்சி வித்தியாசமா இருக்குது என்று ஒரு பெரிய ஜனக்கூட்டம் வந்தாச்சு. மத்தேயு 21:8 படிக்கிறோம். அவங்களும் தங்களுடைய வஸ்திரங்களை கழற்றி வழியிலே விரித்தார்கள் என்று பார்க்கிறோம். 9ஆம் வசனத்திலே முன்னடப்பாரும் பின்னடப்பாரும் ஆகிய திரளான ஜனங்கள் தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா, கர்த்தரின் நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர், உன்னதத்திலே ஓசன்னா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள். அல்லேலூயா. ஆகவே ஜனங்கள் என்று சொல்லும் பொழுது நம்முடைய பேரண்ட்ஸ் அண்ட் பிலீவர்ஸ் தான். பேரண்ட்ஸ் அண்ட் பிலீவர்ஸ் தான் நம்ம சொல்ல முடியும். இந்த அவர்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு ஃபைனல் டே ப்ரோக்ராம்னு ஒன்று நடத்துகிறோம். விபிஎஸ் முடிச்சு ஃபைனல் டே ப்ரோக்ராமில் தான் நம்ம எல்லா பெற்றோர்களையும் எல்லா விசுவாசிகளையும் அழைக்கிறோம். மற்றபடி விபிஎஸ் நடக்கும்போது எல்லாரும் வரமாட்டாங்க. ஃபைனல் டே ப்ரோக்ராமும் நல்ல ஒரு ப்ரோக்ராம். அதுதான் இந்த பிள்ளைகள் 5 நாள் படித்ததை பெற்றோருக்கு முன்னால் செஞ்சு காட்டுறாங்க. பெற்றோருக்கு அது ரீச் ஆகுது, ஒரு டச் ஆகுது. அதுவும் நமக்கு தேவை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த பெற்றோர்களும் பல விதத்தில் ஒத்துழைச்சிருக்காங்க, விசுவாசிகள் ஒத்துழைச்சிருக்காங்க. பணம் கொடுத்திருப்பாங்க, ஜெபம் பண்ணி இருப்பாங்க, பிள்ளைகளை அனுப்பி வச்சிருப்பாங்க, சிலர் பல விதங்களில் பயன்பட்டு இருப்பாங்க. எல்லாரையும் சேர்த்து வச்சு ஒரு ஃபைனல் டே ஃபங்க்ஷன், அது ரொம்ப நல்லது. அதையும் சிறப்பாக செய்யணும். எதையுமே சும்மா ஒரு கடமைக்கு செய்தோன்னா அது கடமை தான். உண்மையா ஒரு உத்வேகத்தோட இதுலையும் ஆண்டவர் நாம மகிமைப்படணும், பிள்ளைகளுக்கு பிரயோஜனம் உண்டாகணும், இந்த சபை வளரணும், இந்த தேசம் சந்திக்கப்படணும் என்கிற ஒரு தரிசனம் அக்கினியாய் உள்ளத்துல இருந்துச்சுன்னா நீங்க நடத்துற ஒரு ஃபைனல் டே ப்ரோக்ராம் கூட வெறும் நிகழ்ச்சியாய் போகாது, அதிலும் கர்த்தருடைய கிரியை காண்பீர்கள். அல்லேலூயா. இத கண்டிப்பா செய்யுங்க. அடுத்தது 6வதாக, அங்க ஆலயத்துக்குள்ள போன உடனே ஆசாரியர்கள் அவங்களுக்கெல்லாம் இதை பார்த்தோன்னா ரொம்ப டென்ஷன் ஆயிட்டு இங்க வந்து சத்தம் போடுறாங்க. நான் முதல்ல வாசித்தேன், மத்தேயு 21:15. ஆண்டவர் செய்த அதிசயங்களையும் இந்த பிள்ளைகளுடைய சத்தத்தையும் கேட்ட உடனே பிரதான ஆசாரியரும் வேதபாரகரும் கோபம் அடைந்து, ஒரு கூட்டத்துக்கு விபிஎஸ் ஊழியத்தை நினைச்சா என்ன வரும்? கோபம் வரும். மதவாதிகளுக்கு முக்கியமா கோபம் வரும். இந்த பிரதான ஆசாரியன் வேதபாரகர்லாம் யூத மதவாதிகள். இன்றைக்கும் நம்மை சுற்றிலும் பல மதவாதிகள் இருக்கிறார்கள்.
இவங்களுக்கெல்லாம் இதை கேட்டாலே இங்க என்ன சத்தம், அந்த வீட்டில் என்ன சத்தம், அந்த சர்ச்சில் என்ன சத்தம், அதென்ன இதென்ன என்று கோபம் அடைகிற ஒரு கூட்டம் எப்பொழுதுமே இருக்கிறார்கள். அவர்கள் வந்து இயேசுகிட்ட மோதுறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசுவிடத்தில் மோதுகிறார்கள். நடத்துகிறவரிடத்தில் வந்து மோத வருவார்கள். அப்போ இதுலயும் நம்ம கவனமா இருக்க வேண்டியது ரொம்ப அவசியம். எல்லாவற்றுக்கும் தேவனுடைய உதவியை நாடுவதுதான் நமக்கு வெற்றி. அல்லேலூயா. இன்றைக்கு நாட்டின் சூழ்நிலை இப்படி இருக்கிறதுனால நம்ம VBS ஊழியங்கள் தொடங்கும் முன்னாடி ஆயத்த ஜபங்கள் நல்லா பண்ணி, சில சர்ச்சஸ்ல தெரியும் இங்க உள்ள சிச்சுவேஷன் ஒத்துழைப்பு இல்லை, ஏதாவது ஒண்ணுன்னா பிரச்சனை பண்றதுக்கு ஆட்கள் ஆயத்தமா இருக்காங்க. அப்படிப்பட்ட சபைகள் எல்லாம் அதிகமா கொஞ்சம் கூட சிரத்தை எடுத்து ஃபாஸ்டிங் பிரேயர்லாம் போட்டு அப்படி ஆண்டவருக்கு தயவை பெற்றுக்கொண்டு நடத்த வேண்டும். கர்த்தர் கிருபை செய்வார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இன்னும் சில ஒழுங்குகள் சொல்லுகிறார்கள். இந்த காலத்தின் சூழ்நிலைக்கு ஏற்ப சில மாற்று மத பிள்ளைகளை VBSக்கு சண்டே ஸ்கூலுக்கு கொண்டு வரும்போது பெற்றோர்கிட்ட ஒரு சின்ன கடிதம் வாங்கி வச்சுங்க அப்படி சொல்றாங்க. இதெல்லாம் ரொம்ப டென்ஷனான இடங்கள்ல செய்ய வேண்டிய காரியம். நாளைக்கு ஒரு பிரச்சனை வந்தா, இல்லப்பா நாங்கள் அந்த பெற்றோர் சம்மதத்தோடு தான் இந்த பிள்ளைகள் இங்கே வந்திருக்காங்க என்று சொல்லுவதற்காக அப்படி ஒரு ஒழுங்கை பலர் அட்வைஸ் பண்ணுறாங்க. ஸோ அதை நானும் உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறேன். எல்லா இடத்துலையும் இல்லை, அப்படிப்பட்ட சிச்சுவேஷன்ஸை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறோன்னா அந்த மாதிரி பிள்ளைகளுக்கு மட்டும், எல்லா பிள்ளைகள்கிட்டையும் போய் வாங்க வேண்டாம். அதை ஒன்று தந்துட்டாங்கன்னா நல்லா இருக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதே மாதிரி இப்போ உள்ள சில சூழ்நிலைகள் சிலர் எச்சரிப்பாக சொல்லி கொண்டே இருக்கிறார்கள். இந்த வருஷம் VBS நடத்துகிற கவனமாக பண்ணுங்க. இது வீண் பழி போட்டு பிரச்சனைகளை உண்டு பண்ணுற சிலர் திட்டமிட்டு கொண்டு இருக்கிறார்கள். பிள்ளைகளுக்கு ஆக வச்சிருக்கக்கூடிய சட்டங்களை பயன்படுத்தி அதை துஷ்பிரயோகம் செய்து இதெல்லாம் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படியும் ஒரு தகவல்கள் அப்படி வரும் பொழுது நம்ம முன்னெச்சரிக்கையாக இருக்க வேண்டியது அவசியம். அதனால் பயந்து போக வேண்டிய ஒரு அவசியமும் இல்லை. அல்லேலூயா. ஆனால் முன்னெச்சரிக்கையாக கொஞ்சம் ஜெபம் பண்ணணும். அதனால் பிள்ளைகளிடத்தில் நெருங்கி பழகும் பொழுது கொஞ்சம் விவேகமாய் இடைவெளி விட்டு பிள்ளைகளை தொட்டு பழகும் பொழுதெல்லாம் கொஞ்சம் கவனமாக அந்த பேட் டச்சுகள் வந்துடாதபடி ரொம்ப ஞானமாக நாம் இருக்கணும். பிள்ளைகளை அவர்களுடைய பிரைவேட் பார்ட்ஸில் தொற்றக்கூடாது. அந்த மாதிரி அவர்களுக்கு ஒரு உணர்ச்சியை கிளப்புற மாதிரி உள்ள தொடுதல்கள் இருக்கக்கூடாது. அப்படி போய் அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணாங்கன்னா உடனே அரெஸ்ட் தான். அந்த மாதிரி தான் இருக்கிறது இன்றைக்கு சூழ்நிலைகள். இந்த மாதிரி நிறைய இருக்கு. அப்போ நம்ம அந்த விஷயங்களிலும் ஞானமா, ஆண்களிடத்தில் இருந்தாலும் சரி, பெண்கள் இடத்தில் இருந்தாலும் சரி, ஆண்கள் பெண்களிடத்தில், பெண்கள் ஆண்களிடத்தில், இப்படி எல்லாம் நம்ம பிள்ளைகளை நடத்தத்தானே செய்கிறோம். ஆனால் இந்த காலத்தின் கோலம் நீங்கள் கொஞ்சம் விவேகமாய் ஞானமாய் செய்வீர்களாக. ஏன்னா நம்ம தப்பு செய்யறதில்லை, செய்ய மாட்டோம். ஆனால் அதை வீண் பழி போட்டு குழப்பத்தை உண்டாக்குறதுக்குன்னே வேணும்னே இப்படி 2 பேர் அனுப்பிவிட்டு ஏதாவது செட் பண்ணி வச்சா என்ன பண்ண முடியும்? அந்த தான். ஸோ அதற்காகவும் நீங்கள் இந்த வருடத்தில் கொஞ்சம் அதிகமாய் ஜெபித்து முதலாவதே அந்த பொல்லாத திட்டங்களை உடைப்போமாக. அல்லேலூயா. ஆனால் முந்தின வருடங்களை பார்க்கிறோம் அதிகமாக நடத்துவோமாக. ஆமென். சரி, கடைசியாக இயேசு கிறிஸ்து தான் அந்த பவனியின் நாயகர். அன்றைக்குள்ள நிகழ்ச்சியின் நாயகர் அவர்தான். தாவீதின் குமாரன். அவருக்கு தான் ஓசன்னா பாடினார்கள். இஸ்ரவேலின் ராஜா ஓசன்னா என்று சொன்னார்கள். கர்த்தரின் நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர், அவருக்கு உன்னதத்தில் ஓசன்னா என்று சொன்னார்கள். முழுக்க முழுக்க இயேசுவைத்தான் அவர்கள் மகிமைப்படுத்தி ஓசன்னா பாடி ஆராதனை செய்தார்கள். அப்போ இயேசுவை இந்த இடத்துல நிறைய ரோல்ல வைக்கலாம். அவர் அந்த சபையின் தேவ ஊழியருக்கு ஒரு ஒப்பாக காணப்படுகிறார். சீஃப் கெஸ்டுக்கு ஒரு ஒப்பாக காணப்படுகிறார். VBSஐ முன்னின்று நடத்துகிற அந்த மெயின் டைரக்டர் அல்லது மெயின் லீடருக்கு ஒப்பாக காணப்படுகிறார். இந்த கூட்டத்தார் தானே அந்த ஊழியத்தை முக்கியமாக மேலிருந்து செயல்படுத்துகிறவர்கள். ஸோ இந்த விஷயத்தில் இயேசுவை வைத்து ஒரு 3-4 காரியங்களை சுருக்கமாக சொல்ல விரும்புகிறேன். மத்தேயு 21:4, இதோ உன் ராஜா சாந்த குணமுள்ளவராய் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மறியின் மேலும் ஏறிக்கொண்டு உன்னிடத்தில் வருகிறார் என்று சீயோன் குமாரத்திக்கு சொல்லுங்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். தேவ ஊழியர்களே, சீஃப் கெஸ்டுகளே, VBS மெயின் லீடர்ஸ் இருக்கிறவர்களே,
சாந்தமாயிருங்கள், மனத்தாழ்மையாய் இருங்கள். இயேசு இந்த இடத்துல பிள்ளைகளை பயன்படுத்த ஒரு நிலை வந்த பொழுது அவர் எப்பவும் மனத்தாழ்மை உள்ளவர் தான், எப்பவும் சாந்தம் உள்ளவர் தான். ஆனாலும் இந்த பிள்ளைகளுடைய ஊழியம் அதில் ஈடுபடும் பாருங்க, அவருக்கு சொல்லப்பட்ட ஒரு விசேஷித்த வார்த்தை, உன் ராஜா சாந்த குணமுள்ளவராய் வருகிறார். அல்லேலூயா. பிள்ளைகள்கிட்ட ஊழியம் செய்கிற தலைவர்களுக்கு மட்டும் இல்ல, எல்லாருக்கும் வேண்டிய ஒன்று சாந்த குணம் வேண்டும். சாந்த குணம், மீக்னஸ். நல்ல ஒரு சாந்தமா இருக்கணும். திடீர்னு ப்ரொவோக் ஆயிடக்கூடாது. யாராவது தூண்டி விடுவாங்க, அறிந்தோ அறியாமலோ தூண்டி விட்டுருவாங்க, உடனே கோவப்பட்டுறக்கூடாது, உடனே வருத்தப்பட்டுறக்கூடாது. சாந்த குணமாயிருங்கள். அல்லேலூயா. பிள்ளைகள்கிட்ட டீல் பண்ணும்போது சில சமயம் பிள்ளைகளுடைய ரெஸ்பான்ஸே நம்ம கஷ்டத்தை கொடுக்கும், அதெல்லாம் இருக்கு. ஆனாலும் அதையெல்லாம் நம்முடைய ஜெப அறையிலே கொண்டு போய் ஜெயம் எடுக்க வேண்டும். இந்த அசம்பிளியில வச்சு போர் நடத்தி ஜெயம் எடுக்க கூடாது, நினைக்க கூடாது. சொன்ன கவனிச்சிங்களா? பிள்ளைகளுடைய மிஸ்சீவ்னஸ், இந்த மாதிரிப்பட்ட குழப்பங்கள், இதையெல்லாம் நாம வெற்றியா அந்த ஊழியத்தை நடத்தணும்னா அந்த போரை எங்க எடுத்துட்டு போகணும்? ஏன்னா பிள்ளைகளையும் பிசாசு கிளப்பி விட்டுருவானே, தூண்டி விட்டுருவானே, ஒருத்தனை கிளப்பி விட்டு அத்தனை பேருக்கு வர்ற நன்மையை கெடுப்பானே. இப்போ இதையெல்லாம் நம்முடைய ஜெப அறையிலும் நம்முடைய குழு ஜெபத்திலும் வைத்து அங்க இந்த யுத்தத்தை ஜெயம் எடுக்கணும். அல்லேலூயா. இந்த அசம்பிளியில போட்டு போராடக்கூடாது, அது மோசமா போயிடும். நம்மளுக்கும் பொறுமை இருக்காது, நம்ம வார்த்தை கரெக்டா இருக்காது, அது சாட்சி கேட்டா போயிடும் இல்லையா? நம்ம அந்த ஊழியத்தை நடத்தி என்ன பிரயோஜனம்? அப்படி வந்துடக்கூடாது. அதனால சாந்த குணம் உள்ளவர்களாய் நீங்கள் இருக்க வேண்டியது மிக அவசியம். உங்க குணாதிசயத்தை கவனிச்சுக்கிடுங்க, நல்லா அதுக்கு ஆயத்தமாகி கடந்து செல்லுங்கள். அடுத்தது மத்தேயு 21:12-13 உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான், வசனம் வாசிக்கல. இயேசு தேவாலயத்தை சுத்திகரித்தார். அல்லேலூயா. பிள்ளைகளெல்லாம் கூட்டிட்டு போனாரு, ஆனா அங்க நடந்த முக்கியமான குளறுபடிகளை எல்லாம் சரிப்படுத்தி சுத்திகரித்தார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். நம்ம இந்த லைன்ல எடுத்துக்கிடுவோம். நம்ம சர்ச்சஸ்லயும் நல்ல சுத்திகரிப்பு தேவையா இருக்கு. ரெண்டு விஷயம். ஒன்று, எழுத்தின்படி VBSல பிள்ளைகள் சபையை சுத்தமாய் வைக்க பழகணும். சரிதானா? நிறைய சபைகளில் இது பெரிய பிரச்சனை. பாய் வாங்கி போட்டால் ஒரு வருஷம் உழைக்கக்கூடிய பாய்கள் நம்முடைய சிறார்களால் 6 மாதங்கள் கூட தாக்கு பிடிக்கிறதில்லை. சில பாய்கள் அது பாயை கிழிக்கிறது மட்டுமல்ல, அந்த ஆலயத்தை அதில் அசுத்தம் பண்ணி போட்டு போயிடும். ஒரு சண்டே ஸ்கூல் நடந்து முடிஞ்சா ஒரே பேப்பர் குப்பையும் அதுவும் இதுவும். இந்த நிலைமைகள் நிறைய இடத்துல இருக்கு. இதெல்லாம் கூட நம்ம ஒரு சவாலா எடுத்து ஜெபித்து போதனைகளை கொடுத்து நம்ம முயற்சி பண்ணோம்னா சரி பண்ணலாம். எத்தனை பேர் ஆமைன்னு சொல்லுவீர்கள்? நம்ம இதை கண்டுக்கிடல. பிள்ளைகள் போன பிறகு தூத்து போட்டுடலாம். நீங்க காலமெல்லாம் தூத்துக்கிட்டு இருப்பியா, அவைய காலமெல்லாம் போட்டுட்டு இருப்பா. இதெல்லாம் பபுள் கம்மை கொண்டு வந்துக்கிட்டு பாயில ஒட்டி விட்டுட்டு போயிடுறான், சேர்ல ஒட்ட வச்சுட்டு போயிடுறான், கண்ட இடத்துல ஒட்டிட்டு போறான். அதை இலக்கி தள்ளி கழுவணும்னா அந்த சுத்திகரிப்பு செய்கிற விசுவாசிகளுக்கு தான் அத்தனை பாடு. அப்போ இதெல்லாம் இப்படியே நீடிச்சிட்டு இருந்தா நம்முடைய தேவாலயம் சுத்தமா இருக்க வேண்டாமா? அது சுத்திகரிக்கிறது இந்த VBSல ஒன்று முயற்சி எடுக்கலாமே, சண்டே ஸ்கூல்ஸ்ல முயற்சி எடுக்கலாமே. கொஞ்சம் டீச்சிங் கொடுக்கணும். எப்பா நீ இப்படி எல்லாம் பண்ணுனா அது கர்த்தருக்கு எப்படி இருக்கும்? கர்த்தர் எல்லா இடத்தையும் பார்த்துட்டு இருக்கார், கர்த்தருக்கு எப்படி இருக்கும் என்கிற போதனையை கொடுக்கணும். ரெண்டாவது, உன் வாழ்க்கை அதனால ஆசீர்வாதமா இருக்குமா மோசமா போகுமா? அந்த டீச்சிங்ஸ் கொடுக்கணும். மூணாவது, நம்ம சர்ச் கர்த்தருடைய ஆலயம், இதை நீ கெடுத்தா உனக்கு நிலைமை எப்படி? இப்படி எல்லாம் கொஞ்சம் டீச்சிங்ஸ் அவ்வப்போது அந்த வசனங்கள் வைத்து நல்ல டீச்சிங்ஸ் கொடுக்கறது பிரயோஜனப்படும். ஒரு 10 பேர் தப்பு பண்றவங்கள 8 பேராது கண்டிப்பா வசனத்துக்கு பயப்படுவான், திருந்துவான். அல்லேலூயா. அதனால நீங்க இந்த சுத்திகரிப்பு. ரெண்டாவது, நமக்கு மற்றபடி உள்ள சுத்திகரிப்பு வேண்டியது இருக்கிறது. சத்தம் போடுறது, குழப்பம் பண்றது, உள்ள சண்டை பிடிக்கிறது, உள்ள ஒருத்தனுக்கு ஒருத்தன் போட்டி வச்சுக்கிட்டு இருக்கிறது, சண்டை போட்டு அந்த போட்டி பொறாமைகள் நிறைய இருக்கு. எல்லாவற்றிலும் ஒரு சுத்திகரிப்பு. இயேசு அன்றைக்கு தேவாலயத்துக்குள் போனார், சுத்திகரித்தார். அடுத்தது 14ஆம் வசனம். அப்பொழுது குருடரும் சப்பானிகளும் தேவாலயத்திலே அவரிடத்துக்கு வந்தார்கள், அவர்களை சொஸ்தமாக்கினார். ஆண்டவர் தேவாலயத்தில் அன்னைக்கு செய்த முக்கிய விஷயங்கள், சுத்திகரித்தார். அடுத்து என்ன பண்ணார்?
சொஸ்தமாக்கினார். ஹீலிங் எல்லா இடத்துலையும் செய்வார், அன்னைக்கும் செய்தார். உண்மையிலே நம்முடைய பிள்ளைகளுக்கு ஹீலிங் தேவை என்கிற ஒரு கருத்தையும் கூட நான் இதில் வைக்க விரும்புகிறேன். நம்முடைய பிள்ளைகளுக்கு ஹீலிங் தேவை. சரீரத்தில் அவர்களுக்கு வியாதியோ பலவீனமோ கஷ்டமோ வந்தா உடனே அடுத்த நாள் விபிஎஸ், அதை அறிஞ்சிங்கன்னா அடுத்த நாள் விபிஎஸ் அசம்பிளிலே சொல்லி ஜோம் பண்ணுங்க. அதை டீச்சர்ஸ் போய் பார்த்தீங்களான்னு அந்த டீச்சர்ஸ்கிட்ட கேளுங்க. நீங்கள் உங்கள் சபைன்னா நீங்களும் பாஸ்டருடைய ஆலோசனையோடு போய் பாருங்க. சண்டே ஸ்கூலில் அப்படி செய்யுங்க. ஒரு பிள்ளை வரலன்னா வெறும் ஆப்சன்ட் போடுறதில்ல உங்கள் வேலை. அந்த பிள்ளையை விசாரிக்கணும், ஏன் வரல, வியாதி பலவீனம்னா அதுக்காக பாஸ்டர்ட்டையும் தெரிவிக்கணும், தெரிவிக்க வேண்டியவள்கிட்ட சொல்லி ஜெபிக்கணும். அடுத்த அசம்பிளிலையும் அதுக்காக சொல்லி ஜெபிக்கணும். இந்த கேர், லவ் அண்ட் கேர், அன்பும் விசாரிப்போம் நல்லா கொடுக்கணும். பிள்ளைகளுக்கு ஹீலிங் தேவை. அடுத்தது இன்னர் ஹீலிங். உள்ளத்தில் பிள்ளைகள் காயங்கள் இருக்கிறதுனால தான் சில பிள்ளைகள் அக்கிரமம் செய்யுது, சில பிள்ளை தாறுமாறா நடக்குது. அந்த மாதிரி பிள்ளைகளை நீங்க கண்டெடுத்து தனியாக ஒரு கவுன்சிலிங் கொடுப்பீங்கன்னா நீங்க கண்டுபிடிச்சிருவீங்க இந்த பிள்ளைக்கு உள்ள ஒரு காயம் இருக்கிறது. அது பல வருஷமா உண்டானதா இருக்கலாம், பெற்றோர் மூலம், உடன் பிறந்தவர்கள் மூலம், உறவினர்கள் மூலம், சபை விசுவாசிகள் மூலம், யார் மூலமோ இருக்கலாம். ஆனால் இந்த காயங்களை நம்ம சொஸ்தமாக்கணும்னா பிள்ளைகளுக்குள்ள இருந்து அந்த வாயின் பலன், வாழ்வின் பலன் வெளிப்பட முடியும். அல்லேலூயா. காயம் ஆறலைன்னா கஷ்டம். அதில் நீங்க என்ன சொல்லி விடுங்க, கடைசியில் என் வாழ்க்கை இப்படி, என் பெற்றோர் இப்படி, அவன் இப்படி, இவன் இப்படி, இப்படித்தான் அவன் நினைச்சிட்டே இருப்பான், அவன் நினைச்சிட்டே இருப்பான். ஒரு நாள் எழும்ப மாட்டாங்க. காயம் அப்படிப்பட்டது. ஆனால் சொஸ்தமாக்குதல் நமக்கு ஊழியத்தின் ஒரு பகுதி என்பதை நீங்கள் நினைத்து கொள்ளுவீர்களாக. உங்கள் சுபாவங்களை கவனியுங்கள், இரண்டாவது சுத்திகரியுங்கள், மூன்றாவது சொஸ்தமாக்குங்கள். அடுத்தது என்னன்னு சொன்னா, ஆண்டவர் அன்றைக்கு அந்த பிள்ளைகளுடைய வாயினாலே, பாலகருடைய வாயினாலே துதி உண்டாகும்படி செய்தார், பலன் உண்டாகும்படி செய்தார். அல்லேலூயா. அதை இந்த வருஷம் செய்யுங்க. எப்படியாவது என் பிள்ளைகளை பாட வைக்கணும், ஸ்தோத்திரம் பண்ண வைக்கணும், சத்தமா துதிக்க வைக்கணும், பிள்ளைகள் அபிஷேகம் பெற்ற பிள்ளைகளாம் ஆவில நிரம்பி ஆராதிக்க வைக்கணும் என்று நீங்கள் ஆசைப்படுங்கள். அந்த தரிசனத்தோடு இந்த இடத்திலிருந்து எழும்பி போங்க. நீங்க ஜபம் பண்ணுங்க. ஆண்டவர் நிச்சயமா இந்த காரியங்களை வாய்க்க பண்ணுவார். ஒரு காரியம் கூட சொல்லி என் பகுதியை முடிக்கிறேன். நம்முடைய இந்த நிகழ்ச்சி யூடியூப்ல வெளியிட்டிருக்கிறார்கள். வராதவர்களுக்கு ஒன்று அதை எடுத்து ஷேர் செய்து கொடுங்கள். அவர்களும் பார்க்கட்டும், இந்த ஊழியத்தை குறித்து அறியட்டும். இந்த ஊழியம் சும்மா ஏதோ பிள்ளைகளுக்கு யாரோ நேரம் போகாதவங்க அது செய்யறாங்கன்னு உள்ள தவறான கண்ணோட்டங்கள் மாறி இதில் எவ்வளவு மேன்மை இருக்கிறது, இயேசு இந்த பிள்ளைகளை எப்படி பயன்படுத்தினார் என்பதை அவர்கள் அறியட்டும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். அன்பு பிதாவே, நல்ல தகப்பனே, ஆண்டவருடைய கிருபை இந்த FGPC VBSல் இந்த வருஷம் புதிதாய் வெளிப்பட வேண்டும். நடத்த போகிற சபைகளில், சபைகள் சார்பாக நடத்த போகிற இடங்களில் மிகுந்த மேன்மை உண்டாக வேண்டும். இன்னும் இந்த மாதம் வட இந்தியாவில் நடக்க இருக்கிற, பல இடங்களில் நடக்க இருக்கிற ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸை ஆசீர்வதிக்க வேண்டும். போர்டு அங்கத்தினர்கள், டிஸ்ட்ரிக்ட் கோஆர்டினேட்டர்ஸ், சர்க்கிள் ப்ரமோட்டர்ஸ் எல்லாரையும் இந்த தரிசனத்தை ஊட்டி பயன்படுத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். எங்கள் தேவ ஊழியர்கள், சண்டே ஸ்கூல் பொறுப்பாளர்கள், எல்லா சபைகளிலும் இந்த தரிசனத்தோடு எழும்பி செயல்பட எல்லாருக்கும் கிருபை தாரும். இந்த வருஷம் VBSல் ஒவ்வொரு சபைகளிலும் சாட்சி உண்டாகட்டும், பிரயோஜனம் உண்டாகட்டும், நல்ல கிரியைகள் வெளிப்படட்டும். ஆசீர்வதியும். தங்கள் நேரத்தை ஒதுக்கி இந்த கூட்டத்தில் வந்து VBS ஊழியங்களுக்காய் ஸ்தோத்தரித்து ஜெபித்து காரியங்களை கேட்டுக்கொண்டிருக்கிற அனைவரையும் ஆசீர்வதியும். இந்த சபை ஆசீர்வதியும். கிருபைக்கு ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன். ஆம்.